சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. அனைவரும் எதிர்பார்த்திருந்த சபரிமலை சாமி தரிசனத்துக்கான முன்பதிவு டிக்கெட் இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. நவம்பர் 1 மாலை 5 மணிக்கு ஓப்பன் ஆகும்னு தேவஸ்வம் போர்டு அதிகாரிகள் சொல்லியிருந்தாங்க. அதே போல் சரியாக நவம்பர் 1 மாலை 5 மணிக்கு சரியாக ஓப்பன் ஆகிட்டு நம்ம உள்ளே போய் செக் பண்ணி பார்த்தோம். நவம்பர், டிசம்பர், ஜனவரி ஆகிய 3 மாதங்களுக்கும் சபரிமலையில் பகவானை தரிசிக்க அந்த டிக்கெட் ஓப்பன் ஆயிடுச்சு. நவம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா 16ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரை பகவானின் திருநடை திறந்திருக்கும். அதே போல் டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதியிலேருந்து டிசம்பர் 25ஆம் தேதி வரை பகவானின் திருநடை திறந்திருக்கும். 26, 27, 28, 29 ஆகிய 4 நாட்கள் பகவானின் திருநடை சாத்தப்பட்டிருக்கும். மீண்டும் டிசம்பர் 30, 31 ஜனவரி 10ஆம் தேதி வரை பகவானின் திருநடை திறந்திருக்கும். இந்த வாய்ப்பை பயன்படுத்தி நம்ம எந்த தேதியில் புக் பண்ணுறோமோ அந்த தேதி கரெக்டாக போயிட்டு வந்துடுங்க. எதுக்காக சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, நம்ம புக் பண்ணிட்ட ஒரு தேதியும் நம்ம போகிற வேற ஒரு தேதியுமா இருந்துச்சுன்னா நம்ம வேற ஒரு தேதிக்கு போயிருப்போம். அன்னைக்கு கூட்ட நெரிசல் அதிகமாக ஏற்படும். இது எதுக்கு சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா, கடந்த வருடம் இதே போல் நிறைய பக்தர்கள் பண்ணதுனால கோயிலில் கூட்ட நெரிசல் அதிகமாகச்சு. இது கோயில் நிர்வாகத்திலேருந்து 2-3 முறை எச்சரித்தாங்க. ஒரு வாட்டி கூட சொன்னாங்க, இனி அப்படி வர பக்தர்களுக்கு நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம்னு. அப்படி சொல்கிறாங்க. ஆனால் எப்படி அலோவ் பண்ணிடுவாங்க. ஏன்னா இருமுடி சுமந்துட்டு வரும்போது கண்டிப்பாக அலோவ் பண்ணி தான் ஆகணும். நம்மளும் அதே தைரியத்தில் போகக்கூடாது. நம்ம என்னைக்கு புக் பண்ணோமோ கரெக்டாக அந்த புக் பண்ண டேட்டில் போயிடணும். ஒருவேளை போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டால் அன்றைக்கி போட்ட டிக்கெட்டை கேன்சல் பண்ணிச்சு நம்ம என்னைக்கு போகணும்னு நினைக்குமோ அன்றைக்கி டிக்கெட் புக் பண்ணிட்டு நம்ம போவோம். அன்றைக்கி டிக்கெட் இருந்தால் போவோம், இல்லைனா டிக்கெட் கிடைக்கிற நாட்களில் நம்ம போவோம். இதுபோல் சபரிமலை நடக்கிற அனைத்து விஷயங்களும் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த மகர மண்டல காலத்தில் சபரிமலை நடக்கிற சின்ன சின்ன அப்டேட்னாலும் நம்ம சேனலில் கண்டிப்பாக பதிவு செய்வோம். உங்களுக்கு கண்டிப்பாக நம்ம சேனல் யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா.